இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜூன் 1ஆம் தேதி முதல் பல முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கிறது. அது என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிலிண்டர் விலையில் மாற்றம். ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் பார்த்திங்கன்னா சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்படும். ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிலிண்டர் விலை அதிகரிக்கும் அல்லது குறையும். சிலிண்டர் விலை என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிஎக்ஸ் இந்தியன் ஆயில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே சிஎக்ஸ் இந்தியன் ஆயில் .in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரைஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா நெக்ஸ்ட் பேஜில் வந்து ப்ராடக்ட் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் லோகோ போட்டுருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லிலாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சிலிண்டர் ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். 14.2 kg சிலிண்டர் ப்ரைஸ் என்ன, 5 kg சிலிண்டர் ப்ரைஸ் என்ன, அந்த மாதிரி இன்றைய தேதியில் சிலிண்டர் விலை என்னவோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து சிலிண்டர் விலை அதிகரித்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து முதல் அறிவிப்பு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆதார் அட்டை தற்போது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது. ஆதார் அட்டையை பதிவு செய்த நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனால் ஆதார் அட்டைகளை இலவசமாக புதுப்பிக்கும் வசதியை ஆதார் அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கான அவகாசம் பார்த்தீங்கன்னா ஜூன் 14ஆம் தேதி முடிவடைகிறது. எனவே அதற்குள் நீங்கள் மை ஆதார் வெப்சைட்டில் போயிட்டு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணால் போதும். அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தாலே உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட் ஆகிடும். ஜூன் 14ஆம் தேதி தான் இதற்கான கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் முதல் அறிவிப்பு. நெக்ஸ்ட்டு ஓட்டுநர் உரிமம் சம்மந்தமான அறிவிப்பு. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஜூன் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் பெறுவதில் சில மாற்றங்களை மத்திய அரசின் சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான வழிமுறைகளை தெரிவித்து ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான முறையையும் எளிதாக்குகிறது. அதாவது நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் பெறுவதற்கு வந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆர்டிஓ சென்று தேர்வு எழுத தேவையில்லை. அதற்கு பதிலாக வந்து தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையங்களில் இனி ஓட்டுநர் திறன் தேர்வுகளை நடத்தி அதற்கான சான்றிதழ் வழங்க அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் டிரைவிங் ஸ்கூல்லே போயிட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் போக தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனர் வாகனம் ஓட்டினால் அபராதம். இதுவும் வந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. ஜூன் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா 18 வயதுக்குட்பட்டவர்கள் வாகனம் ஓட்டினால் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மைனர் வாகனம் ஓட்டினால் ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும். அதேபோல் அதிவேகமாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு ரூபாய் 1000 முதல் 2000 வரை அபராதம் விதிக்கப்பட உள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிற முக்கிய மாற்றங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.